அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா சிறுநீரக கோளாறுகள், கிட்னி ப்ராப்ளம்ஸ். கிட்னி ப்ராப்ளம்ஸை கியூர் பண்றதுக்கான தெரபிஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் முதல்ல நம்ம கிட்னில ஃபேஸ் பண்றோம், அதுக்கான காரணங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம விரிவா பேசலாம். நம்ம உடம்புல பஞ்சபூதம் அடிப்படையில உறுப்புகள் இருக்கு. பஞ்சபூதங்கள் 5. அந்த 5 பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இருக்கிற உறுப்புல நீருக்கான ஒரு உறுப்பு அப்படின்னா அது இந்த கிட்னி. நீருக்கான உறுப்பு இந்த கிட்னி. இந்த பஞ்சபூத உறுப்புகள்னு சொல்றோம் இல்லைங்களா, இது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து, அந்த கரு உருவாகி பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை 24/7 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த உடம்பு. அந்த உறுப்புகளை சார்ந்துதான் இதர உறுப்புகள் இருக்கும். அப்படிதான் இந்த உடம்புடைய ஃபங்க்ஷன் இயற்கையா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கிட்னியோடைய வேலை என்ன? இந்த மனித உடல்ல சிறுநீரகம், அந்த 2 சிறுநீரகம் இருக்கும். அந்த சிறுநீரகத்துடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடலில் ரத்தத்தை வடிகட்டி நச்சுக்கள், யூரியா, கிரியேட்டின், இது மாதிரி தேவையற்ற விஷயங்களை எல்லாம், தேவையற்ற நீர்மத்தை எல்லாம் சிறுநீர் வழியா வெளியேற்றும் முதன்மை உறுப்பு. உடம்புல நீர், ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய முதன்மை உறுப்பு அப்படின்னு பார்த்தா அந்த கிட்னி தான். கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆனா அந்த உடல் நின்று போச்சு. ஸோ பஞ்சபூதத்துல நம்ம சொல்லக்கூடிய உறுப்புல எது ஸ்டாப் ஆனாலுமே மொத்த உடம்புமே அந்த இயக்கம் நின்று போச்சு. இது மரணத்தை நோக்கி போகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்மையா நம்ம சொன்ன மாதிரி ரத்தத்தை ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுறது. ரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை நீக்கி தான் இது சிறுநீரை உருவாக்குது. அப்ப ரத்தத்துல ஏன் நச்சு சேருது அப்படின்னா, இந்த ஒரு 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 வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம பெட்ரோல் போடுறோம், உள்ள போய் அந்த பெட்ரோல் பேர்ன் ஆகி வெளியில புகையா போகுது. இவ்வளவுதானே நடக்குது. அப்புறம் அந்த வண்டியை நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும். உள்ள எரியக்கூடிய பெட்ரோல் ஆனது அங்க சில கழிவுகளை, சில கறி எல்லாம் படிஞ்சு விட்டுட்டு போகுது. அப்ப உள்ள போற பெட்ரோல் ஏதோ ஒரு வகையில கார்பரேட்டர்ல அடைக்குதுன்னு சொல்றோம். இது மாதிரி ஒரு வண்டிக்கே, ஒரு சிஸ்டத்துக்கே ஒரு சர்வீஸ் தேவைப்படும் போது இந்த உடல் ஆக்சிஜனை கிரகிக்கிறோம். உள்ள போயிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வருது. கார்பன் டை ஆக்சைடு எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் ஒரு செல்லுக்கும் போய் சேரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அணுக்களுக்கும் போய் சேர்ந்து அங்க அது பேர்ன் ஆகி அந்த வேலைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கழிவுகளா வெளியே வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ உடல்ல ஒரு விஷயம் உள்ள போய் நமக்கான எனர்ஜி, ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு கழிவு உற்பத்தி ஆகும். அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளுக்கும் அந்த ஆற்றல் வேணும். ஒவ்வொரு உறுப்புமே ஒரு செல்லால் ஆனதுதான். தோல், நகம் முதற்கொண்டு ஒரு கிட்னி, லிவர், ஹார்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்து எல்லாமே செல்ஸால் ஆனதுதான். ஸோ செல்ஸ் அளவுக்கு நம்மளுடைய ஆக்சிஜன், நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நம்மளுடைய எல்லா விதமான எனர்ஜியும் அங்க போய் சேரும். அப்படி அந்த எனர்ஜி போய் சேர்ந்ததுன்னா அந்த எனர்ஜி மூலயமா நம்ம உடல் இயங்குது. இயங்கும் போது அந்த எனர்ஜி எரிஞ்சு முடிஞ்சதும் கழிவுகள் வருது. ஸோ அது போல இந்த ரத்தத்துல வரக்கூடிய நச்சுக்கள், கழிவுகளை எல்லாம் வடிகட்டி சிறுநீராக மாற்றி நமக்கு சிறுநீரை வெளியே அனுப்புறது முதல் வேலை. அடுத்து ரத்தத்தை ஃபில்ட்ரேஷன் பண்றது. அடுத்ததா கழிவு நீக்கம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த யூரியா, கிரியேட்டின்னு சொல்லக்கூடிய 2 உப்பு வகைகள் இந்த நச்சு பொருளை வெளியேறும். இந்த 2 பேரும் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்கன்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிஸ்ல, நம்மளுடைய செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதுதான் இது. இது ஒரு மினிமம் லெவல் இருக்கு. அந்த மினிமம் லெவலுக்குள்ள மெயின்டைன் ஆகணும், மேக்சிமம் லெவலை தாண்டாம இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த கிட்னி அதை பாதுகாக்குது. அடுத்தது நம்ம சொன்னது போல திரவ சமநிலை. உடல்ல உள்ள அதிகப்படியான நீர், ஒரு அளவுக்கு மேல நீர் இருக்குன்னா அது உடனே யூரின் வெளியேற்றும், யூரினேஷன் நடக்கும். நீர் பத்தல, நீர் பற்றாக்குறை இருக்கு, டீஹைட்ரேஷன் நடக்குது அப்படின்னா, கிட்னி உள்ள ட்ரை ஆகுது அப்படின்னா அது உடனடியா சமிக்கை மூளைக்கு கொடுத்து நம்ம தொண்டையில தாகம் உண்டு பண்ணி தண்ணியை உடல் எடுத்துக்கிறது. இந்த 2 விஷயமுமே பாத்தீங்கன்னா சரியா பராமரிக்கிறதுக்கு இந்த திரவ சமநிலைக்கும் இந்த கிட்னி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பிளட் பிரஷர் கண்ட்ரோல். இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது. ரத்த அழுத்தம், ரத்த ஓட்டம் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஹார்மோன்களை
சிறுநீரகம் சுரந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் அந்த வேலையில ஒரு பங்கு. சிறுநீரகமும் பாத்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலையில பங்கு வகிக்கிறது. அடுத்ததா சிகப்பு அணுக்கள், இந்த ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ் உற்பத்தி. இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஹார்மோன்களையும் பாத்தீங்கன்னா கிட்னி வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போனாதான் அந்த ஆர்பிசி சரியா சுரக்கும் அப்படிங்கறத பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குது. அதே போல அந்த எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் அளவையும் சீராகும். அளவுக்கு அதிகமான கால்சியம் வந்துட்டாலும் கிட்னி ஃபில்டர் பண்ணி அனுப்பும். கால்சியம் பத்துதா பத்தலையா, அதுக்கு தேவையான விட்டமின் டி சரியா செயல்படுத்தி அந்த போனுக்கு போய் சேர வேண்டிய கால்சியமை கொடுக்கறதும் இந்த கிட்னி தான். இது மாதிரி இந்த ஒரு உடம்பு இயங்கணும்னா எல்லா உறுப்பும் சீரா இருக்கணும். அதுல ஒரு முக்கியமான உறுப்புல கிட்னியும். எந்த உறுப்புமே வந்து அனாவசியம் அப்படின்னு நமக்கு கிடையாது. வெஸ்டீஜியல் ஆர்கன் சொல்லுவாங்க, தேவையற்ற உறுப்புகள் அப்படின்னு. எதுவுமே வெஸ்டீஜியல் ஆர்கன் கிடையாது. எல்லா உறுப்பும் அதனுடைய வேலையை சீராக செய்தால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா நோய்வாய்ப்பட்ட நிலை தான். இப்போ இந்த கிட்னில பொதுவா நம்ம கேள்விப்படக்கூடிய வியாதிகள் என்னென்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கிட்னி பிரச்சனை அப்படின்னு எடுத்தாலே முதல்ல நம்ம கேள்விப்படுறது கிட்னி கல், கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னில கல் வந்துருச்சு, வலி இருக்கு. இங்க அந்த கிட்னி கல்லுடைய வலி பாத்தீங்கன்னா இங்க வயிற்றுல ஆரம்பிச்சு இந்த முதுகு பின்னாடி வரைக்கும் ஒரு ப்ராசஸ் தெரியும். எந்த பக்கம் கல் இருக்கோ அந்த பக்கம், 2 கிட்னிஸ் இருக்கு, எதுல கல் வந்துட்டாலும் அந்த வலி வந்து தெரியும். பெரும்பாலும் கிட்னில கல் வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சரியா தண்ணி குடிக்காம விட்டுறது தான். வாட்டர் உள்ள போனாதான் இந்த கழிவுகளை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அது வெளியே கொண்டு வரும். அந்த மனிதன் தண்ணியே குடிக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும்? உடம்புடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ பெரும்பாலும் கால்சியம் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ்ல நிறைய வகைகள். அதுல கால்சியம் ஸ்டோன் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன். கால்சியம் ஆக்சலேட்னு சொல்லுது, இந்த சுண்ணாம்பு கல் மாதிரி அது படிஞ்சிடும். இது வந்து அதிகமான உப்பு நம்ம எடுக்கிறதுனாலையும் வரும், ஆர் தண்ணி சரியா எடுக்கலனாலும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பும் நமக்கு தேவை. அந்த உப்பை ரொம்ப அளவுக்கு அதிகமா போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நான் போதுமான தண்ணி குடிக்கல அப்படின்னா அப்ப அந்த நபருக்கு கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த உப்பு போய் 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 படிஞ்சு 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 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோனா மாறும். சிலர் அதிகமா வந்து தண்ணியே குடிக்காம வெறும் உணவு மட்டுமே எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு. அப்ப அந்த 3 லிட்டரையும் ஒரே நேரத்துல குடிக்க முடியாது. இந்த நாள் ஃபுல்லா நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கிறதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அப்போ இந்த கிட்னி தான் முதல்ல பாதிக்கப்படும். அடுத்ததா ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் வரும். பாஸ்பேட் ஸ்டோனுங்கிறது நம்ம உடல் சுழற்சியில மெட்டபாலிசம்ல இஷ்யூ வர்றதுனால இந்த பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் வரும். அதுக்கப்புறம் சர்டன் மெடிகேஷன்ஸ், ரொம்ப நாளா மருந்துகள் சாப்பிட்டுட்டு வருவாங்க. டயபெட்டிஸ்க்கோ வேற ஏதாவது சில விஷயங்களுக்கோ ரொம்ப நாளா சில மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றதுனாலையும் இந்த கிட்னி பாதிக்கப்படும். அந்த மருந்துகளை ஃபில்டர் பண்றது முடியாம இந்த கிட்னி பாதிப்புக்கு உள்ளாகுது. இதுக்கப்புறம் இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் தாண்டி பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன் சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் டயட். ரொம்ப புரோட்டீன் நம்ம உடம்புக்கு வேணும், அப்பதான் செல்ஸ் வளரும், செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த புரோட்டீனே ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஹை புரோட்டீன் டயட் போனாலும் இந்த யூரிக் ஆசிட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கவுட்டுன்னு சொல்ற ஒரு கண்டிஷன், கால் வீக்கம், கால் வலி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் டயபெட்டிஸ்னாலையும் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மூட்டுக்கல்ல போய் போய் ஒரு மூட்டுலையும் அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் மாதிரி போய் போய் உக்காந்துரும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த மூட்டுகள் ஜாயின்ஸ் எல்லாம் வீக்கம் அடைஞ்சிரும். அது தனியா ஒரு வலி இருக்கும், கவுட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹை புரோட்டீன் டயட். கிட்னி வந்து அந்த புரோட்டீனை சரியா ஃபில்டர் பண்ண முடியல, உடம்புல அது எக்ஸ்ட்ராவா போயிடுச்சுன்னும் போது அந்த இடத்துல போய் டெபாசிட் ஆயிடும். அடுத்தது இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடியது அந்த யூரின் ட்ராக் சொல்லுவோம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாத்தீங்கன்னா
சில ஸ்டோன்ஸ் வரும். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த அந்த இடத்துல வரும். சில நேரங்கள்ல ஹெரிடிட்டரி டிஸார்டர், பரம்பரையா வரக்கூடிய நோயில கிட்னி ஸ்டோன் ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு உண்டு. தாத்தாவுக்கு இருந்திருக்கும், அப்பாவுக்கு இருக்கும், அடுத்த மகனுக்கோ மகளுக்கோ இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது இதனாலதான் வருது. ஏன் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி கம்மியா நீர் குடிக்கிறது, லோ ஃப்ளூயிட் இன்டேக், தண்ணியே சரியா குடிக்கல, லோ வாட்டர் அப்படின்னாலும் வரும். ஹை சோடியம், அதிகமா உப்பு சார்ந்த பொருள் போட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, நிறைய ஊறுகாய் சாப்பிடணும். ஒரு எல்லாமே ஒரு அளவோட இருந்தாதான் அந்த உடம்புக்கு நல்லது. அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சிட்டால் அது நஞ்சுதான். அடுத்தது ஹை சுகர், இல்லைன்னா ஹை அனிமல் புரோட்டீன், இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது, இது மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது கிட்னி ஸ்டோனுங்கிறது ஒரு வகையான வியாதி. அடுத்ததா கிட்னியுடைய ஃபங்க்ஷன், ஸ்டோன்லாம் வராது, ஆனா அந்த கிட்னியுடைய வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ஒரு ஏஜ் வர 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 ரெடியூஸ் ஆயிடும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பிளட்ல ஃபில்டரிங் பண்ணாது, பிளட்டோட ஃபில்ட்ரேஷனை எஃபிஷியண்டா பண்ணாது. இது என்ன நடக்கும்னா, கிரியேட்டின் லெவலை ஏற்றிடும். ஹை கிரியேட்டின், ஹை யூரியா, கிரியேட்டின் ஏறினாலே யூரியாவும் கூடவே சேர்ந்து பிளட்ல அந்த லெவல் தாண்டி போகும். இப்போ கிரியேட்டின்ங்கிறது ஒரு மனிதனுக்கு 1.1 இல்ல 1.2 தான் அதிகபட்ச லெவல், குறைஞ்சது 0.5ல இருந்து 1.2 பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இருக்கணும். ஒருவேளை அந்த கிரியேட்டின் லெவல் அதிகம் ஆயிடுச்சுன்னா அது போகும் 7, 8, 12 வரைக்கும்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகுற ஸ்டேஜ் தான். ஹெவியா போயிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். அந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன் நிக்குது. அந்த உடம்பே பாத்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா அந்த நீரை வெளியேற்ற முடியாம, யூரினே போக முடியாது அவங்களால, யூரின் மோஷன் போக முடியாம கழிவுகள் உடம்புலே தேங்கி உடம்பு ஃபுல்லா வீங்கிடும். முகம், கை, கால் எல்லாமே அப்படியே பொல பொல பொலன்னு ஒரு வீக்கமா இருக்கும். எண்ட் ஸ்டேஜ் அந்த ரேஞ்சில் இருந்த பேஷண்ட் எல்லாமே பார்த்துருக்கேன். இவங்க இதுக்கு இந்த கிரியேட்டின்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட் தான், மசில்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த பிரேக் டவுன் ஆஃப் எனர்ஜி காம்பனன்ட்ஸ்ல இருந்து நம்ம சொன்ன மாதிரி கழிவுகளா வர்றது. யூரியாவும் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான், புரோட்டீன் பிரேக் டவுன்ல இருந்து வர்றது. இதை கிட்னி என்ன பண்ணும், ஒரு லெவலா மெயின்டைன் பண்ணி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன் குறையறதுனால இந்த 2 சால்ட் தான் முதல்ல அப்ல. இந்த கிட்னி ஸ்டோனே இல்லாம பிளட்ல கிரியேட்டின், யூரியா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ அப்போ கிட்னியுடைய ஃபங்க்ஷன் குறையுதுன்னு அர்த்தம். இந்த 2 சால்ட் அதிகமாயிட்டாலே இதர உப்புக்கள் சொல்றோம் இல்லைங்களா, சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த பயோ சால்ட், இது எல்லாமே அதோடைய லிமிட்டை விட்டு தாண்டி ரொம்ப ஹையா. இது எதனால இந்த கிட்னி ஃபங்க்ஷன் நமக்கு குறையுது? ஒரு மனுஷன் ஒரே நாள்ல இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகுற பிரச்சனைக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். வாழ்நாள் ஃபுல்லா செய்யக்கூடிய சில தவறுகள்னாலதான் இந்த கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த ஃபங்க்ஷன், கிட்னியோடைய வேலையே நிக்கிறது, அதோடைய வேலையை அது செய்ய முடியாம திணறது வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா அவங்களுடைய உணவு பழக்கம். ஒரு சிலர் வந்து நான்வெஜ்னா நான்வெஜ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சாப்பிடுறேன். நான்வெஜ் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுனா ஒரு நான்வெஜ் எடுக்கிறோம்னா ஒரு நாள் சைவத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட காய்கறி நான் சாப்பிட மாட்டேன், இந்த இது சாப்பிட மாட்டேன், பூசணிக்காய் தொடவே மாட்டேன், அப்புறம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு காய்க்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்குவாங்க. நல்ல காரசாரமா, நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா உரப்பா அப்படி இருந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதுதான் என்னுடைய ஹேபிட்னு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடியவங்க 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராப்ளம் மீட் பண்றது, கிட்னி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். வாழ்நாள்ல அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க நிறைய காய்கறிகள். 10 வருஷமா நான் சாப்பிடல, இதனாலதான் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்ன பேஷண்ட் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கிரியேட்டின் லெவல் இதெல்லாம் ஏறுது, கிட்னி ஃபங்க்ஷன் குறையுதுனாலே நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்காததுதான் முதல் காரணம். கிட்னிய பாதுகாப்பா வைக்கக்கூடிய ஒரே காய்கறி சுரக்காய். நல்லா இருக்கிறோம் நம்ம அப்படின்னா வாரத்துல 1 நாளோ 2 நாளோ, குறைஞ்சது 1 நாளாவது நம்ம உணவுல சுரக்காய் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, கிட்னியால எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துருச்சுனாலும் அவங்களை காப்பாற்றக்கூடிய பொருட்கள்ல என்னுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல சுரக்காய்க்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு.
நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததோட இல்லாம சுரக்காயை எந்த மாதிரி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லுவேன். அந்த சுரக்காய் தான் நிறைய கிட்னி பேஷண்ட்டை காப்பாத்திட்டு வருது. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோலாங்டு ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த சுரக்காய் தவிர்த்தல், பூசணிக்காய் தவிர்த்தல். சுரக்காய் தான் கிட்னிக்கு முக்கியம், பூசணிக்காயும் ஒரு நீர் காய்கறி தான், ஆனா கிட்னின்னு வரும்போது சுரக்காய் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா நம்ம சொன்ன மாதிரி எடுத்துட்டு இருக்கிற மெடிசன்ஸ், டயபெட்டிஸ்க்காக 10 வருஷமா மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், 30 வருஷமா மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறது, இதெல்லாம் ஒரு காரணம் கிட்னியோடைய ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஆஸ் யூஸ்வல் லோ வாட்டர் கன்சம்ஷன், நீர் சரியா குடிக்காம போறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலும் இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்ப இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆயிட்டா என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோடனே பண்ணுவாங்கன்னா டயாலிசிஸ். டயாலிசிஸ் பண்ணிடுவோம், டயாலிசிஸ் பண்ணா சரியா போயிடும் ஃபர்ஸ்ட் சொல்லிதான் அட்மிட் ஆவாங்க. இந்த டயாலிசிஸ்ங்கிறது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் ரிலீஃப், ஒரு நாளைக்கு. இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா குணமடைஞ்சவங்க யாருமே நம்ம பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாரத்துல 2 முறை 3 முறைன்னு ஸ்டார்ட் பண்ணி வாழ்நாள் முழுக்க அவங்க நோயாளியாவே இருப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணாதான் வாழ முடியுங்கிற நிலைமை வந்து, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட் தண்ணி குடிக்க கூடாதுன்னு ஒரு ஃபார்மட் இருக்கு. ஆனா டயாலிசிஸ் யாரையும் முழுமையாக குணப்படுத்துவது இல்லை. இது அடுத்த கட்டமான ஒரு கிட்னி ப்ராப்ளம். அடுத்ததான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில காரணங்களால, அந்த காரணங்கள் நம்மளால அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், இல்ல வேற எதனா மருந்துகள் சாப்பிட்றாங்களா, ஆல்கஹால் நிறைய எடுக்கிறாங்களா, இதெல்லாம் பொறுத்து இந்த கிட்னி வீக்கம் வரும். ஸ்கேன் பண்ணாங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், பட் கிட்னி ஸ்வெல்லிங் ஆயிடும். ஸ்வெல்லிங் ஆயிட்டா அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா குறையாது. நம்ம சொன்னது போல ஹை ஆல்கஹாலிக் கன்சம்ஷன் ஆர் ஹை மெடிகேஷன்ஸ், வேற ஏதோ மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த கிட்னி வீக்கம் அப்படிங்கிறது வரும். அடுத்ததான் இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஒரு கிட்னி இப்படி இருக்குன்னா இந்த கிட்னில இருந்து ஒரு டியூப் போகும், டியூப் போய் தான் கீழே யூரினரி பிளாடர், மூத்திரப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புக்கு அங்க இருந்து அதோடைய லிக்விட் எல்லாம் கிரியேட் பண்ற லிக்விட் அந்த மூத்திர பைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும், யூரினரி பிளாடர். அந்த பிளாடர் ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வரும், நம்ம யூரின். இதுதான் ப்ராசஸ். அப்ப அந்த யூரின் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ட் ஆகும். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு பெரும்பாலும் காரணம் பாத்தீங்கன்னா அசுத்தமான கழிவறைகள், டாய்லெட்ஸ். கிளீனா இல்லாத டாய்லெட்ஸ், பெரும்பாலும் பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றது. பப்ளிக் டாய்லெட் ரொம்ப சுத்தமாலாம் இருக்காது. இந்த பப்ளிக் டாய்லெட்ஸை பயன்படுத்தி நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரொம்ப ஒரு அன்கிளீன் டாய்லெட்குள்ள போயிட்டு வரும்போது இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது சில பால்வினை நோயும் அந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா இடுப்புக்கு கீழே, அதாவது கால் பகுதி மொத்தமும் செயலிழந்துடும். டெம்பரரி பேரலிசிஸ், நிரந்தரமா கிடையாது. எப்போ வரைக்கும்னா அந்த ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த மனிதரால நடக்கவோ இயங்கவோ முடியாது. அந்த டெம்பரரியா ஒரு பேரலிசிஸ் அது உருவாக்கிடும். அடுத்ததா ஒரு வியாதி இருக்கு, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிட்னி ரீனல் டிசீஸ்ன்னு ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க. அதாவது அலோபதியில அந்த வார்த்தைகள் சொல்றது உண்டு, மெடிக்கல் கிட்னி டிசீஸ், மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்றாங்க. இது என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கண்டிஷன் தான். சம்பந்தமே இல்லாம யூரினரி பிளாடர்லயோ இல்ல அந்த யூரின் ட்ராக்லயோ ஒரு அன்வான்ட் கட்டியோ செல்ஸோ வளரும். அதனால ரிவர்சல் ஆகி கிட்னி வந்து ஃபெயில்யூர் ஆகிற ஸ்டேஜ் வரும். இது வந்து கிட்னி ரீனல் டிசீஸ் சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்க போனா நம்ம சொன்ன மாதிரி அன்வான்டா ஆல்கஹால் எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இவங்களுக்கு என்ன நிலைமை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரின் போகும்போது பயங்கரமான பெயின் இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய கட்டி வந்து வளர வளர வளர, இல்ல கட்டியோ சதையோ ஏதோ ஒண்ணு இருக்கும், அது வளர 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 என்ன ஆகும்னா இந்த கிட்னியை அப்படியே ரிவர்ஸ்ல பாதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிட்னியுடைய வேலைகள் நிக்க ஆரம்பிச்சு. இது தவிர்த்து வேற எந்த வகையான கிட்னி டிசீஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவ முறைக்கு தான் முதல்ல போறோம். கிட்னி ப்ராப்ளம் ஒண்ணு வந்துட்டோம்னு, கிட்னி ஸ்டோன் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அங்க போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்ஜரி. கிட்னி ஸ்டோன், கிட்னி ப்ராப்ளம் வேற எதுவா இருந்தாலும் சர்ஜரி ஒண்ணு பண்ணலாம். இல்ல கிட்னியோடைய ஃபங்க்ஷனே கம்மியா இருக்குன்னா டயாலிசிஸ். சர்ஜரி
டயாலிசிஸ். இதை ரெண்டை தவிர வேற ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அந்த மருத்துவ முறையில கிடையாது. ஆனா இது ரெண்டுலயும் யாரும் முழுசா குணமடைஞ்சவங்க நம்ம சொல்ல முடியாது. கல்லுக்கு சர்ஜரி பண்ணிட்டு வந்தாலும் மறுபடியும் கல் வருது. எத்தனையோ இதுல கல் எடுத்தாங்க, குட்டி குட்டியா பட்டாணி சைஸ்ல எடுத்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கல் இருக்கு. ஏன் அந்த கல் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. பெரும்பாலும் கிட்னி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பீன்ஸ் விதை வடிவத்துல இருக்கும். கிட்னியை 3 போர்ஷனா பிரிக்கணும். இப்படி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிறது அப்பர் போல், மிடில் போல், லோயர் போல்னு பிரிப்போம். இந்த அப்பர் போல்ல எல்லாம் கல் வந்துடுச்சுன்னா அதை உடைக்கிறது ரொம்ப சிரமம். அந்த இடத்துல வந்து நிறைய நெஃப்ரான்ஸ் சொல்லுவோம். கிட்னிக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு நரம்புகள் பெரிய வலை போல பின்னி இருக்கும். மிடில் போல், லோயர் போல்ல இருக்கிற கல்லு கூட தண்ணி குடிக்க குடிக்க சீக்கிரம் இறங்கிடும். ஒரு 1 mm 2 mm அளவுல கல் இருக்குன்னா நிறைய தண்ணி குடிச்சாங்கனாலே அந்த கல் வெளியே வந்துடும். பட் அதை விட பெருசா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கல் வளர்ந்துடும். இப்ப நம்ம இந்த இதுதான் பொதுவா நம்ம பார்த்த கேள்விப்பட்ட கிட்னி பிரச்சனைகள். ஸோ ஒரு கிட்னி ஸ்டாப் ஆயிட்டா அந்த உடம்புக்குள்ள அந்த கழிவுகள் அப்படியே நின்று அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்னி ஃபெயில்யூர் ஆகுது, நோய்வாய்ப்படுது, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. ஸோ எந்த டைப் ஆஃப் கிட்னி பிரச்சனையா இருந்தாலும், ஆப்ரேஷன் டயாலிசிஸ் செய்யற பிரச்சனையா இருந்தாலும், இது ரெண்டுமே இல்லாமல் இயற்கை முறையில நம்ம அதை குணப்படுத்திக்க முடியும். இந்த கிட்னி பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா முதலாவதா நான் பண்றது இந்த குவாஷா தெரப்பி, பாத கூஷான்னு சொல்லுவோம். பொதுவான பேர் வந்து பாத அழுத்த சிகிச்சை. ஆனா என்னோட இது ஒரு பிரத்யேக முறை. கிட்னினா கிட்னி மட்டும் இல்லாம நான் பண்ற ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா மொத்த உடம்புக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் உறுப்புகள் இருக்கோ இது அத்தனையும் பாதத்திலேயே நான் அட்டன் பண்றதுதான் என்னுடைய முறை. என்னுடைய வந்து நான் பயின்றதும் அதன் பிறகு அதை மெருகேற்றி அதுல நிறைய விஷயங்கள் சேர்த்த வகையில நிறைய பலன்கள் பார்த்தது. இப்ப கிட்னி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் சேர்ந்து கிட்னி ப்ராப்ளம் ஆனது மொத்த உடம்பும் பாதிக்கப்படுது. அப்ப கிட்னியை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா போதுமா அப்படின்னா, கிட்னி சார்ந்த அனைத்து உறுப்புகளும் உடல்ல இருக்கிற எல்லா நச்சுகளும் வெளியாகும் போது அந்த வியாதி மறுபடியும் வராம தடுக்கும். முழு பலன் அந்த உடலுக்கு கிடைக்கணும்னா அதனாலதான் என்னுடைய முறை நான் என்னைக்குமே யாருக்காகவும் மாத்திக்கிறது. யாருக்கு பண்ணாலும் அந்த முழு குவாஷா தெரப்பி. அதுல இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவா இருந்தாலும் உடைச்சு எடுத்துட முடியும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். இந்த குவாஷா தெரப்பியோட சேர்த்து அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற் போல சில மூலிகைகள் கூடவே மலர் மருத்துவம், இது ரெண்டையும் நம்ம கொடுக்கும்போது இந்த கிட்னி பிரச்சனையில இருந்து முழுசா அவங்க வெளியே வந்துட முடியும். இது ஏன் நான் வந்து தனிப்பட்ட முறை அப்படின்னு சொல்றேன்னா, என்னோட அனுபவத்துல இந்த கிட்னி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் முழு குணம் அடைஞ்சு அந்த பிரச்சனை மறுபடியும் வராம தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து குவாஷான்னு வரும்போது இது முழு மருத்துவ முறை. குவாஷா தெரப்பின்னு அதே பாதத்துலதான் பண்றோம். ஆனா பண்ணக்கூடிய மெத்தடும் நிலையும் வேறன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் கூட சிலது இருக்கும். அவங்களுக்கு மலர் மருந்துகள் மூலயமாவும் இந்த சுரக்காய் பெரிய பங்கு வந்து சுரக்காய் வகிக்குது. கூடுதலா சுரக்காய் கொடுக்கும் போதும் அந்த கிட்னி டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டே வர்றது வரும். இது வந்து இந்த 2 விஷயமும் நம்ம செய்யும் போது கிட்னிக்கு எந்த சர்ஜரியும் இல்லாம எந்த டயாலிசிஸும் இல்லாம முழுமையா அந்த கிட்னி டிசீஸ்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். எந்த பக்க விளைவுகளும் இல்லாம இயற்கை முறையில இந்த கிட்னி டிசீஸை குணப்படுத்துறதுக்கான முறைகள் தான் என்னுடைய மாஸ்டர் குவாஷா தெரப்பியும், மலர் மருத்துவம், சில மூலிகைகள், இந்த காய்கறிகள். இதை வச்சு நம்மளால முழுமையா குணப்படுத்த முடியும்.